ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி உமன்ஸ் டே. விளக்கேற்றிட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி காலையில் டிஃபன் மட்டும்தான். தக்காளி சட்னி, நிலக்கடலை சட்னி, எக்கு, ஒரு குட்டி தோசை, பொரியல், ஜூஸு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். காயையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தேவையான தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வச்சிடலாம். இந்த பக்கம் தக்காளி சட்னிக்கு பச்சையாகவே போட்டுடலாம். தேவையான பொருட்கள்லாம் கீழே போட்டிருக்கேன். புளி, தக்காளி எல்லாம் நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி விட்டுடலாம். பச்சை வாசனை போகணும். நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கரும்பு சர்க்கரையும் போட்டுட்டேன். இந்த பக்கம் நிலக்கடலை சட்னி தான். தேவையான பொருட்கள் கீழேயே டைப் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் புளியும் கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். அரைச்சி எடுத்துட்டேன். இந்த பக்கம் ஒரு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போட்டு எடுத்துட்டேன். இன்றைக்கி ஜூஸ்க்கு ஆப்பிள், கேரட், பீட்ரூட் தான். ஜூஸ் போட்டுட்டு கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டு தேன் கலந்துட்டேன். பொரியல் வெந்துடுச்சு. அதுக்கு தேங்காய் பூ தூவி நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு எக்கு உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பும் பெப்பரும் போட்டு நல்லா கலந்துட்டு கரண்டி ஆம்லேட் போட்டு எடுத்து வச்சிடலாம். ஒரு தோசைக்கல் வச்சு குட்டி தோசையாக ஊற்றி வெட்டி வச்ச வெங்காயத்தையும் கொஞ்சமாக தூவி விட்டுடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டு எடுத்து வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு.